அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பு பண்ண போகிறோம். இதுக்கு பெருசு பெருசாக வெட்டின ஒரு 1/2 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. 150லேருந்து 200 கிராம் கேரட்டு, ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு பெரிய பல்லாக இருந்தால், சின்ன பல்லாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அதோட நம்மளுக்கு சிக்கன் ஸ்டாக்கு தேவை, மிளகுத்தூள், உப்பு தேவை, அவ்வளோதான். வேறு பொருளுங்க எதுவுமே தேவையில்லை. ஒரு அருமையான சூப் ரெடி ஆயிரும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உபயோகம் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு சூப் இது. இது பம்கினை என்ன மஞ்சள் பூசணிக்காயை ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சம அளவில் வெட்டிக்கிங்க. வெங்காயம், கேரட்டு, இதோட இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் போட்டுருங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணியை போட்டுக்குங்க. இப்போ ஒரே ஒரு டிப்பு தான். என்னதுன்னா மிளகுத்தூள் இப்போ முதல்லையே போட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா காரமாக வரும் இந்த சூப்பு. அதே நீங்கள் மிளகுத்தூளை அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீ இப்போ குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்கன்னா இப்போ வேக வைக்கும்போதே இப்போ இதை மிளகுத்தூளை போடாதீங்க, அப்போ ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் கடைசியாக முடிக்கும்போது இது மிளகுத்தூளை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே பெரிய ஆளுங்க குடிக்கிறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மிளகுத்தூளை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியை இருத்துட்டு இந்த காய்கறிங்களை போட்டு அரைக்கணும். சொன்னது இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருப்பேன், சூடாக அரைக்கும்போது மேலே ஒரு துணியை போட்டு அரைக்கிறது நல்லது. அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். இப்போ நீங்கள் முதல் தடவை புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா சூடு தணிஞ்ச பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைங்க. இது அரைக்கும் போது ஒன்று தான் பார்த்துக்கணும், திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா மைய அரைச்சி இருக்கணும். என்னால் ஒரே ட்ரிப்பில் அரைக்க முடியல, அதனால நான் 2 ட்ரிப்பாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எப்போவும் பண்ணுறது போல தான். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு செல்லரி கிடைக்கும் அப்படின்னா வெங்காயத்தை தவிர்த்துட்டு அந்த இடத்துல செல்லரியை சேர்த்துக்கலாம். அது கூடுதல் ருசி கொடுக்கும் உங்களுக்கு இந்த பம்கின் சூப்புக்கு. மற்றபடி சிம்பிளான சூப்பு தான். நம்ம வீட்டில் அன்னாடம் செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இப்படி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பு பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த காயெல்லாம் நிறைய பேர் வாங்குறதே இல்லை. நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் திருப்பியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டேன் இல்லையா, மிக்சி ஜாரை கழுவி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சூப்பில் நீங்கள் ஒரே ஒரு விசேஷம் என்னதுன்னா, நம்ம கார்ன்ஸ்டார் எதுவுமே உபயோகம் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ருசி அந்த மஞ்சள் பூசணிக்காயிலேயே வந்துடும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு அரைச்சி முடித்த பிறகு நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு சூப்பு எந்த அளவுக்கு நீரோட்டத்தோடு இருக்கணுமோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டு உப்பும் மிளகுத்தூள் காரமும் இந்த பதத்தில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோன்னா முன்ன போட்டிருக்க மாட்டோம், இப்போ தான் போடுவோம். அதனால் இப்போ போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கூடுதல் ருசி கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் இப்போ விருந்தாடிங்களுக்கு பண்ணேன், அதனால ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணேன். ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை கொஞ்சமாக திக்கான பால் கிடைக்கும் இல்லையா, அதுவோ அப்படி சேர்த்தோன்னா கொஞ்சம் கூடுதல் ருசி கொடுக்கும். அவ்வளோதானே தவிர அதால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் வரதில்லை. நம்ம விருந்தாடிங்களுக்காக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூடுதல் ருசி ஒரு கல் ஸ்பெஷலாக தெரிகிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்றது இல்லை. திருப்பியும் இந்த தண்ணியை ஊற்றின பிறகு நீங்கள் உப்பு பதத்தை பார்த்துக்கிட்டு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததோடு இறக்கிடுங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.